குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெஸ்டீஜ் ஈஸி டெமோ சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நீங்கள் வெஸ்டீஜில் ஜாயின் பண்ண எல்லாரும் உங்களுடைய பேன் கார்டும் பேங்க் டீட்டெயிலையும் எதுக்காக அப்லோடு பண்ணணும், எப்படி அப்லோடு பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல எதுக்காக பேன் கார்டையும் பேங்க் டீட்டெயிலையும் நம்ம வெஸ்டீஜில் ஜாயின் பண்ண உடனே அப்லோடு பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். வெஸ்டீஜில் ஜாயின் பண்ணுற எல்லாருமே ஏதாவது ஒரு ப்ரூஃப், ஆதாரோ ஓட்டர் ஐடியோ அல்லது டிரைவிங் லைசன்ஸோ கொடுத்து ஜாயின் பண்ணுறோம். அப்புறம் எதுக்காக பேன் கார்டும் பேங்க் டீட்டெயிலும் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா டோட்டல் பேயபிள் அப்படிங்கிறது நமக்கு வெஸ்டீஜ் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம். டிடிஎஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்த வருமானத்துக்கு நம்ம கட்டக்கூடிய டேக்ஸ், இன்கம் டேக்ஸு. அடுத்தது நெட் பே, கையில் கிடைக்கக்கூடிய பணம். இந்த டிடிஎஸ் அப்படிங்கிறது நீங்கள் பேன் கார்டு அப்லோடு பண்ணியிருந்தால் தான் 5% மட்டும் பிடிப்பாங்க, இல்லைன்னா 20% பிடிச்சிருவாங்க. அதுக்காக பேன் கார்டு அப்லோடு பண்ணணும். நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வரணும் அப்படிங்கிறக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் டீட்டெயிலை ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே ட்ரான்ஸ்ஃபர் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்துருப்பாங்க. அக்கௌண்ட் நம்பர் ஆட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இது மாதிரி வரும், இல்லைன்னா வவுச்சர்னு வந்துடும். இதில் ஒரு உண்மையான சூப்பரான விஷயத்தை நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம், பெருமையாக கூட நம்ம சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய் வருமானத்துக்கு கூட நம்ம முறையாக டேக்ஸ் கட்டி தான் நமக்கு வெஸ்டீஜ் வந்து நம்மளுடைய வருமானத்தை கொடுக்குறாங்க. ஸோ இதை நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். நம்மளுடைய வருமானம் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முறையாக பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேன் கார்டு அப்லோடு பண்ணணும். இப்போ அந்த பேன் கார்டையும் பேங்க் டீட்டெயிலையும் எப்படி அப்லோடு பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதன் மூலமாக நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வெஸ்டீஜ் பிஸ்னஸ் சம்மந்தமான அத்தனை வீடியோக்களையும் உங்களால் பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் எல்லாம் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் தெரியறதுக்கு இந்த பெல் சிம்பிள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் மொபைலில் முதல்ல க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரோமில் நீங்கள் முதல்ல டைப் பண்ணுங்கள், நியூ பேங்க் பேன் வெஸ்டீஜ் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாவே கீழே வந்து என்னென்ன லிங்க் இருக்குதுன்னு காட்டும். அதில் நியூ பேங்க் பேன் .western.in அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதை வந்து நீங்கள் டச் பண்ணணும். அதை டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். அதில் முதல்ல இருக்கக்கூடிய வெஸ்டீஜ் யூசர் நேம் பாஸ்வேர்டு அதை நீங்கள் டச் பண்ணணும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், வெஸ்டீஜினுடைய பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் நேம் அப்படின்னு கேட்கும். அந்த இடத்துல உங்களுடைய ஐடி நம்பர் நீங்கள் போடணும். உங்களுடைய ஐடி நம்பர் தான் யூசர் நேம். அடுத்தது உங்களுடைய பாஸ்வேர்டு, நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்காக போடுவீங்க இல்லைங்களா, அந்த பாஸ்வேர்டு வந்து இங்கே நீங்கள் போடணும். போட்டுட்டு லாகின் கொடுக்கணும். ஸோ உங்களோட ஐடி நம்பர், பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியது பேன் கார்டு அப்லோட் பண்ண வேண்டியது, ரெண்டாவது இருக்கக்கூடியது பாஸ்புக்கோட டீட்டெயிலை ஆட் பண்ண வேண்டியது. உங்களோட ஐடி நம்பர் போட்டிருந்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு அந்த இடத்துல விசிபிள் ஆகும். நீங்கள் உங்களோட டவுன்லைனுக்கு பண்ணும்போது மேலே நியூ அப்படின்னு இருக்கிறது நீங்கள் டச் பண்ணணும். அப்போ தான் உங்களோட டவுன்லைனுக்கு அவங்களோட பேன் கார்டை வந்து நீங்கள் அப்லோடு பண்ண முடியும். ஸோ நியூ அப்படிங்கிறத டச் பண்ண உடனே டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி, அவங்க டவுன்லைனோட ஐடி நம்பர் கொடுத்த உடனே அவங்களோட பேர் உங்களுக்கு காட்டும். அவங்களோட பேர், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே இங்கே இருக்கும். டேட் ஆஃப் பர்த்துக்கு இது தப்பாக என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா இங்கே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். அடுத்தது சூஸ் ஃபைல்னு இருக்கும். ஸோ சூஸ் ஃபைலை தொட்டு நம்மளுடைய மொபைலில் அவங்களுடைய பேன் கார்டை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா அதை வந்து இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு முதல்ல பேன் கார்டு நம்பரை வந்து இந்த இடத்துல நம்ம கொடுக்கணும். முதல்ல ஒவ்வொன்றா தான் நீங்கள் அப்லோடு பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து பேன் கார்டை இப்போ அப்லோடு பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நான் ஜூலியா அப்படிங்கிறவங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி நம்பர் போட்டிருக்கேன், அவங்க பேர் வந்துருச்சு. அடுத்தது அவங்களுடைய பேன் கார்டினுடைய நம்பரை வந்து நான் டைப் பண்ணுறேன். அடுத்தது அவங்களுடைய பேன் கார்டு இமேஜ் வந்து என்னோடய மொபைல் கேலரிக்குள்ளே இருக்குது. அடுத்து டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்குது. அதனால் இப்போ நான் வந்து அவங்களுடைய ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ண போகிறேன். ஸோ பேர், டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பேன் கார்டு நம்பரை டைப் பண்ணிவிட்டு இப்போ அவங்களுடைய பேன் கார்டு இமேஜை வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அவங்களோட இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும். சும்மா அதிகப்படியான சைஸோடு இருக்கக்கூடாது. கரெக்டாக கார்டோட சைஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேர் வந்தாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணிக்கணும், நம்ம டைப் பண்ணதும் இந்த பேன் கார்டில் இருக்கிறதும் கரெக்டு தானா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டைம் நல்லாவே கிளியராக படித்து பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணி முடிச்சுட்டு கீழே கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணி முடிச்சுட்டு மேலே வந்து சேவ் பேன் அப்படின்னு சொல்லும். ஸோ அந்த இடத்த சேவ் கொடுத்துடணும். நீங்கள்
நீங்கள் சேவ் பேன் கொடுத்து கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். அதாவது ஒரு 3 நாளில் உங்களுடைய பேன் கார்டு அப்லோட் ஆகிடுச்சா இல்லையான்னு உங்கள் மொபைலுக்கு வந்து மெசேஜ் வந்துடும். நீங்கள் அப்லோட் பண்ணது சக்ஸஸ் ஆயிருச்சா இல்லையா, உங்களுக்கு எந்த மாதத்திலிருந்து அந்த டிடிஎஸ் கால்குலேஷனுக்கு எடுத்துக்கும் அப்படிங்கிற முதல் கொண்டு உங்களுக்கு மெசேஜாக வந்துடும். இப்போ நம்ம வந்து பேன் கார்டை அப்லோடு பண்ணி முடிச்சாச்சு. பேன் கார்டு அப்லோடு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேங்க் டீட்டெயில் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி அதையும் அப்லோடு பண்ண போகிறோம். முதல்ல நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டியது ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பர் தான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். நீங்கள் எந்த பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு சில பாஸ்புக்லேயே அந்த இதில் கொடுத்துருப்பாங்க ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு. இப்போ அதை வந்து நீங்கள் முழுமையாக டைப் பண்ணணும். இப்போ எஸ்பிஐஎன்ங்கிறதுனால அது ஸ்டேட் பேங்க்கு, சிஎன்ஆர்பின்னு இருந்தால் கனரா பேங்க்கு. ஸோ அதை முழுமையாக நீங்கள் வந்து ஐஎஃப்எஸ்சி டைப் பண்ணிங்கனாவே அது என்ன பேங்க்குன்னு அங்கே காட்டும். அடுத்தது நம்ம அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணணும். அக்கௌண்ட் நம்பர் பொறுமையாக பார்த்து ஒவ்வொரு நம்பராக கரெக்டாக இருக்கான்னு அக்கௌண்ட் நம்பர் ஃபுல்லாகவே நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணணும். ஸோ அக்கௌண்ட் நம்பர் தெளிவாக டைப் பண்ணணும். டைப் பண்ணி முடிச்சுட்டு திரும்பவும் அடுத்தது நெக்ஸ்ட் போனீங்கன்னா ரீஎன்டர் அக்கௌண்ட் நம்பர்னு கேட்கும். முதல்ல ஒரு டைம் அக்கௌண்ட் நம்பர் பதிவு பண்ணிக்கிறோம், திரும்பவும் அதே அக்கௌண்ட் நம்பரை நம்ம பதிவு பண்ணணும். ஸோ 2 முறை இந்த இடத்துல நம்ம அக்கௌண்ட் நம்பர் வந்து பதிவு பண்ண போகிறோம். பேங்க் டீட்டெயில்ஸில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பர் கொடுக்குறோம். கரெக்டான பேங்க்கு பிரான்ச் எல்லாம் காட்டுதான்னு செக் பண்ணிக்கிறோம். அக்கௌண்ட் நம்பர் ஒரு முறை டைப் பண்ணுறோம், திரும்பவும் மறுபடியும் அதே அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணிக்கிறோம். அடுத்தது நம்ம அந்த பாஸ்புக்கோட இமேஜை வந்து நம்ம மொபைல் கேலரியிலேருந்து எடுக்க போகிறோம். ஸோ ஃபோட்டோ வந்து கிளியராக இருக்கணும், அக்கௌண்ட் நம்பர் வந்து கிளியராக தெரிகிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துருக்கணும் நீங்கள். ஸோ அந்த ஃபோட்டோவை உள்ள இமேஜ் கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த சின்ன குட்டி பாக்ஸ் முதல்ல கிளிக் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி திரும்பவும் கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் சேவ் பேங்க் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இந்த குட்டி பாக்ஸ் வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் சேவ் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம சேவ் பேங்க் அதை கொடுத்தோம் அப்படின்னா முதல்ல ஒரு மெசேஜ் வந்த மாதிரியே அக்கௌண்ட் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும். அதாவது பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 நாளில் மெசேஜ் வரும். ரிஜெக்ட் ஆகிருந்தாலும் மெசேஜ் வரும். திரும்பவும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து அப்லோடு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் காட்டும். இது மாதிரி நம்ம ஒவ்வொரு டவுன்லைனுடைய ஐடி நம்பர் போட்டோம் அப்படின்னா பேங்க்கு பேனும் அல்ல ரெண்டுமே ஆட் ஆகிருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு அவங்களது அப்லோட் ஆகலை அப்படின்னா இதே மெத்தடை பயன்படுத்தி அவங்களோடதையும் ஈஸியாக நம்ம அப்லோடு பண்ணிடலாம். ஸோ இது 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெஸ்டீஜில் ஜாயின் பண்ண ஒவ்வொருத்தரோட பேங்க் டீட்டெயிலும் பேன் டீட்டெயிலும் நீங்கள் கண்டிப்பாக அப்லோடு பண்ணியிருக்கணும். ஸோ இது ஈஸியான சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நீங்கள் மறக்காதீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எல்லா வீடியோஸும் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா வீடியோவையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும். விஷ் யூ வெல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.